ஹாய், இன்றைக்கி நம்மளோட டேட்டா என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு, டார்கெட் ஹிட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நேற்றைக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இங்கே எப்போவுமே 200 ரூபீஸ்க்கு மேலே உள்ள ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நீங்கள் உங்கள் டேட்டாவில் அப்டேட் பண்ணி காமிக்கிறீங்க. 100 ரூபீஸ் கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் நீங்கள் எதையுமே காமிக்கிறதில்ல, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிலோ 100 ரூபீஸில் இருக்கிற ஸ்டாக் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட மூமெண்ட் ஒரு நாளைக்கு 2 ரூபீஸ் இல்லை 3 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அது கூட இருக்காது மேக்ஸிமம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்து 100 ரூபீஸ் ரிஸ்க் எடுத்து 2 ரூபீஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் 200 ரூபீஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது மினிமம் ஒரு 6 to 8 பாயிண்ட்ஸாவது உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். அப்போது உங்களுக்கு அதில் ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரீசன்னால தான் நம்ம ஐடியா, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணுறோம். நேற்றைக்கு கூட ஐஇஎக்ஸ், ஐஓசி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்துச்சு. வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, இன்றைக்கான டேட்டா என்னென்ன அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஐடியா இருக்குது. ஐடியா நம்ம செக் பண்ண போகிறதில்ல, முன்னாடியே சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி இருக்குது. பிஎஃப்சி வித் 550 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. நெக்ஸ்ட்டு 560 சின்னு இன்னொரு டேட்டா இருக்குது. அப்போ பிஎஃப்சியில் 550 ஃபஸ்ட் டார்கெட்டு, 560 செகண்ட் டார்கெட்டு. ஸ்டாக் இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 546 ஓப்பன் ஆகிருக்கு. 546 ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாக்டாக நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் 550 ஹிட் ஆகிருக்கு. ஒரு நிமிஷம் நான் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 550 ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. கேப் ஃபில்லிங் ப்ளஸ் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட 560 டார்கெட் ஹிட் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இருக்குது. ஜிஎம்ஆர் இன்ஃப்ராவுமே நம்ம செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஆர்இசி லிமிடெட் இருக்குது. ஆர்இசி லிமிடெட் வித் 640 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. தென் 630 சின்னு இன்னொரு டேட்டா இருக்குது. அப்போது ஆர்இசி லிமிடெட் 630 ஃபஸ்ட் டார்கெட், 640 செகண்ட் டார்கெட். மார்க்கெட் ஓப்பனான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 627 ஓப்பன் ஆகிருக்கு. 627 ஓப்பன் ஆகிட்டு அதோட ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 636 வரைக்குமே போயிருக்கு. 636 ஆல்மோஸ்ட் நமக்கு 4 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட ஃபஸ்ட்டு டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதோட சேர்த்து கேப் ஃபில்லிங்கும் நடக்குது. ஒன்ஸ் கேப் ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட 640 டார்கெட் ஹிட் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். மந்த் அண்ட் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணுங்கள். எஸ்எல் ட்ரையல் பண்ணாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. அது சேஃப் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் நேஷ்னல் அலுமினியம் இருக்குது. நேஷ்னல் அலுமினியம் வித் 185 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு எதுவுமே இல்லை. நேஷ்னல் அலுமினியம் 185 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 183 ஓப்பன் ஆகிட்டு. நம்மளோட டார்கெட் என்னென்னா 185 தான் நமக்கு டேட்டாவில் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 183 ஓப்பன் ஆகிட்டு. அதனால் நம்ம அதை செக் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் நம்ம டவுன் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது டேட்டா ஆட் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நேஷ்னல் அலுமினியம் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி சாஃப்ட் இருக்குது. பி சாஃப்ட் வித் 700 சின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ பி சாஃப்ட்டில் 700 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 660 ஓப்பன் ஆகிருக்கு. 660 ஓப்பன் ஆகி 686 வரைக்குமே அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. 686.25 வரைக்கும் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கு. நீங்கள் 660 இந்த ரேஞ்சில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி இதில் ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கும். 20 பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் 700 வரைக்குமே நமக்கு டார்கெட் இருக்குது. 700 வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். இன்னும் டைம் இருக்குது, டேஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஇஎல் இருக்குது. பிஇஎல் வித் 300 பிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. பிஇ டேட்டா இருக்குது. அப்போ மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்கும். அப்போ பிஎல்ல நமக்கு 300 தான் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 299 ஓப்பன் ஆகிருக்கு. 299.25 ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளோட டார்கெட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால நம்ம அதை செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு விப்ரோ இருக்குது. விப்ரோ வித் 540 சின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 535 ஓப்பன் ஆகிருக்கு. 535 ஓப்பன் ஆகிட்டு அதோட எக்ஸாக்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு பாருங்கள். 540 ஹிட் ஆயிருக்கு. 540 ஹிட் ஆனதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு.
நீங்கள் வந்து டேட்டா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாக்டான டார்கெட்டில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். டார்கெட் தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நீங்கள் இந்த டேட்டா ரிலேட்டடான கொயரிஸ் எதுவும் இருந்துச்சுனாலோ இல்லை இதை லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலோ வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.